அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு சூறா. அல்லாஹ்வின் உதவியை இழுத்து வரக்கூடிய ஒரு சூறாவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறாவுக்கு ஏராளமான பலன்கள் இருக்குது. இன்னும் இந்த சூறாவை அவசர தேவைக்கு உடனே நமக்கு உதவி கிடைக்கிறதுக்காக நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு இந்த சூறாவை 100 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் சலவாத் ஓதி இந்த சூறாவை முடித்தோம் அப்படின்னா நம்முடைய அவசர தேவைகள் உடனே நடந்தே ஆகணும் அப்படிங்கிற தேவையை அல்லாஹ் தஆலா எளிதில் நமக்கு முடித்து வைப்பான். இன்னும் இந்த சூறாவை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வம், பரக்கத் பொழியும். பணம் எப்போதும் நமக்கு குறையாது. இன்றைக்கி நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு கவலை என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அது பத்த மாட்டேங்குது, அதிகமான செலவுகள் வருது அப்படின்னு இன்றைக்கி நம்ம எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த சூறாவை தொடர்ந்து ஓதிட்டே வந்தோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம கையில் பணம் பரக்கத்தாக இருக்கும், பணம் குறையவே குறையாது. பரக்கத் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் தஆலா கோடி கோடியாக நம்ம மீது பணத்தை கொட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அதுக்கு பேர் பரக்கத் கிடையாது. நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட நம்முடைய தேவைகளை அத்தனையுமே அந்த 100 ரூபாய்க்குள்ளே அடங்கிடணும். அந்த 100 ரூபாய்க்குள்ளே நம்முடைய தேவைகளை அத்தனையுமே அல்லாஹ் தஆலா முடித்து கொடுக்கணும். அப்படிப்பட்டது தான் பரக்கத். அல்லாஹ் தஆலாவினுடைய பரக்கத் இருந்துச்சு அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்குள்ளே நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அப்படிப்பட்ட பரக்கத்தை கேளுங்க. பணத்தை கோடி கோடியாக கொட்டி கேட்குறத விட அல்லாஹ் தஆலாவே, நான் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அதற்குள்ளே என்னுடைய தேவைகளை முடித்து கொடுப்பாயாக நாயனே அப்படின்னு சொல்லி கேளுங்க. இன்னும் இந்த சூறாவை ஒருவன் இஷா தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து 41 தடவை 41 நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாஹ்வின் பெருந்தால் இன்ஷா அல்லாஹ் கடன் நீக்கப்படும். இன்றைக்கி கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்றைக்கி பல பேரினுடைய ஆசையே, என்னுடைய கடனை மட்டும் நான் அடைச்சிட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி பல பேரினுடைய ஆசை. அதனால் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழியை காமிப்பான். நம்முடைய கடன்களை அடைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உதவி செய்வான். இன்னும் இந்த சூறாவை நம்ம தொடர்ந்து ஓதிட்டே வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி மேலே நமக்கு முழுமையான நம்பிக்கை கிடைக்கும். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நம்ம மனசுக்குள்ளே வரும். இன்னும் இந்த சூறாவை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் அனைத்து காரியங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்னும் இந்த சூறாவை ஓதுவது குர்ஆனுடைய 1/4 பங்கை ஓதுவதற்கு சமமாகின்றது. இன்னும் இந்த சூறாவை நாம் ஓதுவதினால் பல சவால்களை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அமைதியும் நமக்கு கிடைக்கின்றது. இன்றைக்கி எத்தனையோ பேர் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் குழம்பி போய் ஒரு சிலர் பிறரிடம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் மனசுலேயே வச்சு நொந்து போய் மனக்கவலை அடைந்து சோர்வடைந்துருவாங்க. இந்த சூறாவை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தனி ஆளாக நின்று தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அளிக்கின்றான். இன்னும் இந்த சூறாவை நாம் ஓதி வருவதால் மறுமைக்கான பல நன்மைகள் கிடைக்கின்றது. இந்த சூறாவுடைய முக்கியமான பலனே நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நிறைவு செய்வான். இந்த சூறாவை நம்ம எப்போ ஓதி துவா செஞ்சாலும் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான். அல்லாஹ் தஆலாவை தவிர நம்முடைய தேவைகளை யாராலையுமே நிறைவேற்ற முடியாது. உலக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நமக்கு ஒரு நல்லதை செய்ய நாடினாலும் கூட அல்லாஹ் நாடினாலே தவிர அதை செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூறாவை நாம் ஓதுவதினால் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை தேடி வரும். இன்றைக்கி
ஒரு மனிதர்கள்கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்குறோம், அவங்க நமக்கு செய்வாங்களா? மற்றவங்கள விடுங்க, ஒரு சொந்த பந்தம் கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்குறோம், அவங்க செய்வாங்களா? நம்ம கேட்கக்கூடிய உதவினால் நம்மளுடைய உறவுகளே நம்மை விட்டு பிரிவதற்கு கூட சந்தர்ப்பம் இருக்குது. நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, அவங்கள நமக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் நம்ம ஒரு சிறிய உதவி கேட்டால் கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அதையும் மீறி செஞ்சாலும் நம்மளுடைய தேவைகள் தீர்ந்துருமா? தீராது. அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகள் தீரும். இன்னும் ஒரு சிலர் நமக்கு உதவி செஞ்சாலும் கூட அதை சொல்லி காமிச்சிருவாங்க. ஆனால் நம்மை படைத்த ரப்பு சொல்லி காமிப்பானா? நிச்சயமாக சொல்லி காமிக்க மாட்டான். எத்தனை தடவை வேணாலும் எது வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ரப்பு நமக்கு உதவி செய்ய தயாராக தான் இருக்கிறான். 70 தாய்க்கு மேல் முஹப்பத் வைத்திருப்பவன் நம்ம மேலே. ஒரு தாயுடைய பாசங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ 70 தாய்க்கு மேல் முஹப்பத் வைத்திருப்பவன் அல்லாஹ் தஆலா. நம்ம தாய்கிட்ட எவ்வளவோ கோபத்தை நம்ம காமிக்கிறோம், எவ்வளவோ வெறுப்புகளை காமிக்கிறோம், எவ்வளவோ அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துகிறோம். ஆனாலும் கூட நம்ம தாய்கிட்ட போய் நிற்கும்போது நம்ம தாய் நம்மளைய கோச்சுக்குவாங்களா? மாட்டாங்க. நீ வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளைய உதறிடுவாங்களா? மாட்டாங்க. நம்ம 1000 தடவை உதாசீனம் படுத்தினாலும் கூட நம்மை அரவணைப்பது தாயின் குணம். அப்படி இருக்கும்போது 70 தாய்க்கும் மேலாக நம் மீது பிரியம் வைத்திருப்பவன் நம்ம கேட்கக்கூடிய துவாவை ஏற்றுக்க மாட்டானா? நம்ம கேட்கக்கூடிய உதவியை செய்ய மாட்டானா? நம் மீது கோபம் கொள்வானா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. நம்முடைய ரப்பு, நம்மை படைத்த ரப்பு, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ரப்பு, நமக்கு உணவளிக்கக்கூடிய ரப்பு, நம்முடைய தீமைகளை நீக்கக்கூடிய ரப்பு, நம்முடைய ஆபத்தை நீக்கக்கூடிய ரப்பு, நம்முடைய கஷ்டங்களில் கூடவே இருக்கக்கூடிய ரப்பு, நமக்கு அதிகமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ரப்பு, அவனிடத்தில் கேளுங்க. இந்த ஒரு சூறாவை ஓதி கேளுங்க. இந்த ஒரு சூறாவை ஓதி கேட்டால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான்னு நான் சொல்ல வரல. அல்லாஹ் தஆலாவை அழைத்தாலே அல்லாஹ் தஆலா நம்முடைய வார்த்தைக்கு செவிமடுப்பான். நம்ம ஒரு தடவை யா அல்லாஹ் அப்படின்னு அழைச்சோம்னா போதும், அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வாருங்கள், இதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூரத்துன் நஸ்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐதன் நாஸ யதஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. எனவே இன்ஷா அல்லாஹ் அதிகமான பலன்கள் கொண்ட இந்த சூறாவை வளமையாக ஓதி வாருங்கள். அதுக்காக இந்த சூறாவை ஓதிட்டோம்னா நம்மளுடைய உதவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஐவேளை தொழுகை இல்லை அப்படின்னா நம்மளுடைய எந்த அமல்களும் ஏற்றுக்கப்படாது, எந்த தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தர மாட்டான். அதனால் ஐவேளை தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகையை மௌத் வரை நாம் கடைபிடித்து வர அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.